ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல ராதா யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீதாமான்ற ஒரு பக்தர் வெளியில ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிட்டு மறுபடியும் ரொம்ப நேரம் கழிச்சு வரும்போது கூட மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீதாமாவால உள்ள போகவே முடியல. ஸ்ரீதாமாக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துல மகாலட்சுமி வைகுண்டத்திலிருந்து வெளியில வரும்போது ஸ்ரீதாமாக்கும் மகாலட்சுமிக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்துல எப்படி நீங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கலாம், ஒரு பக்தன் நான் வெளியில காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் என்னோட பிரியத்தை பகிர்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு மகாலட்சுமி சொல்றாங்க. உடனே ஸ்ரீதாமாக்கும் மகாலட்சுமிக்கும் பிரியம் பெருசா இல்ல பக்தி பெருசா அப்படின்ற பெரிய ஆர்கியூமெண்ட் வருது. கொஞ்ச நேரத்துல மகாவிஷ்ணு அங்க வரவே மகாவிஷ்ணு கிட்டேயே விடைய கேட்கிறாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு இதுல என்ன சந்தேகம், பக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ஸ்ரீதாமா பாத்தீங்களா, நான் சொன்னதுதான் சரி, பக்தி தான் சிறந்தது, அதனால உங்களுக்கு நான் சாபம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாபத்தால மகாலட்சுமி 2 பிறவிகள் எடுக்கணும், 2 பிறவிலையும் தனக்கு பிரியமான மகாவிஷ்ணு கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சுதான் வாழணும் அப்படின்ற சாபத்தை கொடுக்கிறாரு ஸ்ரீதாமா. அந்த சாபத்துக்கு ஏற்ற மாதிரி திரேதாயுகத்துல மகாவிஷ்ணு ராமராகவும் மகாலட்சுமி சீதையாகவும் பிறந்து 2 பேருமே ரொம்ப காலம் பிரிஞ்சு வாழ்ற மாதிரி சூழ்நிலை வருது. அடுத்த யுகமான துவாபர யுகத்துல மகாவிஷ்ணு கிருஷ்ணராகவும் மகாலட்சுமி ராதாவாகவும் பிறக்கிறாங்க. அந்த யுகத்திலையும் ராதாவால கிருஷ்ணரை கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாம அவங்க கிருஷ்ணரோட நினைவிலேயே வாழ்றாங்க. நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல ராதாவையும் கிருஷ்ணாவையும் ஜோக்கர் கார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, அது ஏங்க ராதாவையும் கிருஷ்ணாவையும் ஜோக்கர் கார்ட்ல போட்டீங்க அப்படின்ட்டு. ஆனா பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுற அத்தனை பேருக்குமே தெரியும் ஜோக்கரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஜோக்கர் வந்தாலே ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஜோக்கர் வராதான்ற ஏக்கத்தோட தான் நம்ம விளையாடுவோம். அதே மாதிரி நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ராதாவும் கிருஷ்ணாவும் நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம ராதா கிருஷ்ணா நம்ம கிட்ட வரமாட்டாங்களன்ற ஏக்கம் அத்தனை பேருக்குமே இருக்கும். அதுக்காக தான் ராதா கிருஷ்ணாவை ஜோக்கர் கார்டுல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு விஷயத்தை மென்ஷனும் பண்ணிருக்கோம், ஜோக்கர் இஸ் நாட் அ ஜீரோ, ஜோக்கர் இஸ் அ ஹீரோ. இன்னும் நீங்க ராதாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்க முடியும் அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கே உதாரணமானவங்க தான் ராதா. அப்பேற்பட்ட ராதாவுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.